எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெரும் கருணையும் மன்னன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய கிளைகள், குடும்பத்தினர், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். உலகம் இன்றைக்கு பெரும் போரை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்த கூட்டுப்படைகள் ஈரான் மீது பிப்ரவரி 28 ஒரு பெரும் தாக்குதலை தொடுத்தது. இந்த தாக்குதலிலே 165 பள்ளி குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். இதை நாம் ஒரு செய்தியாக கடந்துவிட முடியாது. குழந்தைகளை கொன்றளிப்பது என்பது எந்த ஒரு யுத்த வரைமுறையிலும் நெறிமுறையிலும் அடங்காதது. அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டிற்குள், ஜனநாயக நாட்டிற்குள் புகுந்து அந்த நாட்டிலே 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவரை, அந்த நாட்டினுடைய தலைவரை ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களை படுகொலை செய்திருக்கிறது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை. அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உயர் தலைவர் மட்டுமல்லாமல் உயர் பாதுகாப்பு அதிகாரியும் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகமான அலி லாரி ஜான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போது அந்த ஹர்மூஸ் நீரிணை பாதையுடைய அந்த கேப்டன், அந்த பகுதியை கண்ட்ரோல் செய்யக்கூடியவர், அவரையும் கொலை செய்திருக்கிறார்கள். 48 பேருக்கு மேலாக முக்கிய ஆளுமைகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பல முக்கியமான இடங்களை தகர்த்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒருபுறம் என்று சொன்னால், ஈரான் அவர்கள் மட்டுமல்ல, உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரும் தாக்குதலை, ஒரு பேரிடியை கொடுத்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மட்டும் தாக்குவது மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதனால் உலகமே நிலை குலைந்து போயிருக்கிறது. இது 2 நாடுகளுடைய பிரச்சனை, 3 நாடுகளுடைய பிரச்சனை என்று பார்க்க முடியாது. உலக பொருளாதாரம் மிக நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய நமக்கு இன்றைக்கு எரிவாயு தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் கிடைப்பதில் பெரிய பிரச்சனை இருக்கிறது. கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை இன்னும் நீடித்தால் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உலகம் தள்ளப்படும். சரியாக 1 மாத காலமாக இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய டெல்லவியூ சின்னபின்னமாக சிதைந்திருக்கிறது. அவர்கள் கற்பனையை சாய்ந்து பார்த்திருக்க முடியாத அளவுக்கான பேரிடி அவர்களை தாக்கியிருந்தது. அயன் டோம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இராணுவ கட்டமைப்பு தகர்க்கப்பட்டிருக்கிறது. நிலை குலைந்து போன டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு பதறிப்போய் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறார். ஆனால் ஈரான் ஒத்துக்கொள்ளவில்லை. போர் நிறுத்தத்தை நீங்கள் தான் தொடங்கியீர்கள், நிறுத்துவது நாங்கள். ஆனால் ட்ரம்ப் விதித்திருக்கிற 15 நிபந்தனைகளை அவர்கள் புறந்தள்ளி விட்டு சொன்னார்கள், நீங்கள் நிபந்தனை விதிக்கக்கூடியவர்கள், இந்த போரிலே நாங்கள் முன்கை எடுத்திருக்கிறோம், நீங்கள் தாக்கினீர்கள், நாங்கள் அடிக்கின்றோம், எனவே எங்களுடைய 5 நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் மட்டும்தான் இந்த யுத்தம் நிற்கும் என்று ஈரான் பேராண்மையுடன் அறிவித்திருக்கிறது. இந்த யுத்தத்துடைய நிலைமை என்னவாகும் என்பதை உலகமே பதைபதைப்புக்கும் பாதிப்புக்கும் உள்ளாய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் ஹர்முஸ் நீர்வழி பாதையினுடைய கப்பல்கள் இதுவரை சென்று வந்து கொண்டிருந்தது. இந்த 2 நாடுகளுடைய அடாவடித்தனத்தினால், இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அடாவடித்தனத்தினால் அது பெரும் பிரச்சனை. இன்றைக்கு கட்டணம் செலுத்தியே தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். விமான போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஓடுதளங்கள் எல்லாம் சிதைந்திருக்கிறது. எதற்காக இந்த போர், இந்த சண்டை ஏன்? ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டிய அவசியம் அமெரிக்காவிற்கு ஏன் வந்தது? இஸ்ரேலுக்கு ஏன் வந்தது? பல காரணங்கள் இருக்கின்றன. எண்ணெய் வளங்கள் கொழிக்கக்கூடிய நாடுகள் மீது அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளுக்கு ஒரு கண் எப்போதும் இருக்கும்.
இந்த எண்ணெய் வளத்திற்கான தாக்குதல் என்பது ஒருபுறம் இருந்தாலும், அமெரிக்கா தன்னை மேலாண்மை செய்வதற்காக எப்படி பிற நாடுகளுடைய ஜனநாயகத்திலே தலையிட்டு அந்த நாடுகளுடைய ஜனநாயகத்தை தகர்த்தெறிந்து விட்டு அங்கே அவர்கள் விரும்புகின்ற பொம்மை அரசை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த நாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அதே போல அவர்கள் ஈரானிலும் முல்லாக்கள் ஆட்சி செய்கிறார்கள். அங்கே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே அந்த நாட்டிலே நாங்கள் ஆட்சி மாற்றத்தை அந்த மக்கள் விரும்புகிறார்கள், நாங்கள் அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறோம், மனித உரிமை எல்லாம் மீறப்படுகிறது என்று சொல்லி இந்த தாக்குதலை நடத்துவதற்கு அவர் காரணம் சொல்கின்றார்கள். இன்னொரு பெரும் காரணம் என்னவென்று சொன்னால், ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது, ஏவுகணைகளை தயாரிக்கிறார்கள், அதை கட்டுப்படுத்த வேண்டும், எனவேதான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்ற ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். இன்னும் சொல்வதானால், எதிரிகள் தாக்குவதற்கு முன்னால் நாம் முன்னரே தாக்க வேண்டும், பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் என்று சொல்வார்கள். அதே போல முன் தாக்குதலுக்காகத்தான் நாங்கள் இதை தொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. இப்படி இந்த காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னும் அவர்கள் சொல்லாத காரணங்கள் என்னவென்றால், மிக முக்கியமான காரணங்களில் எப்ஸ்டீன் கோப்புகள் என்று சொல்லக்கூடிய பாலியல் சேட்டைகளை செய்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், ட்ரம்ப் உட்பட பலருடைய பெயரும் அடிபட்டுக் கொண்டிருக்கூடிய நேரத்தில் திசை திருப்பதற்காக இதையும் ஒரு காரணமாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்துடைய சென்டர் பாயிண்ட், மையப்புள்ளி எது என்று சொன்னால், அது பலஸ்தீனத்தில் காசாவிலே நடக்கக்கூடிய அந்த சண்டை, அந்த யுத்தம். பலஸ்தீனத்தை எப்படியும் அபகரித்து விடலாம், அகண்ட இஸ்ரேல் திட்டத்திற்குள் இஸ்ரேல் வரும்போது அதை பேராண்மையுடன் எதிர்த்து நிற்கின்ற ஒரு நாடு ஈரான் மட்டும்தான் மத்திய கிழக்கிலே. மற்ற நாடுகள் எல்லாம் அதில் சரணடைந்து விட்ட போது அல்லது நயவஞ்சகமாக அவர்களுக்கு ஒத்துழைதி கொண்டிருந்த போது அதை எதிர்த்து நின்ற ஒரே நாடு ஈரான் என்ற காரணத்தினால்தான் ஈரான் மீது அவர்கள் தாக்குதலை தொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ இந்த வரலாற்று பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். 1953 ஈரானிலே எண்ணெய் வளம் கொளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மன்னர் முகமது முசாதிக் அங்கே இருந்தார். அவங்க கண்ட்ரோல் இருந்து அவங்க அமெரிக்காவிற்கு அந்த எண்ணெய் வளத்தை கொடுக்கவில்லை, எண்ணெய் வளம் தங்களுக்கு இல்லை என்றும், இந்த முசாதிக்கை எப்படியாவது கவிழ்த்து விட்டு நாம் எப்படியாவது நாம் விரும்புகின்ற நம்ம அடிமை ஒருவரை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமெரிக்க புலனாய்வு அமைப்பான சிஐஏவும் பிரிட்டிஷ் உளவு அமைப்பான MI6 இந்த இரண்டும் இணைந்து முசாதிக்கை வீழ்த்துகிறார்கள், பதவியிறக்கம் செய்கிறார்கள். தெஹ்ரானிலே 300 பேர் கொல்லப்பட்டார்கள். 1953 இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 1979 வரைக்குமாக அவர்கள் விரும்புகின்ற அமெரிக்காவுடைய அடிமையான மன்னர் ஷாவை ஈரானிலே வைக்கிறார்கள். மன்னர் ஷாவை வைத்ததும் அவர்களுக்கு அந்த எண்ணெய் வளங்கள் எல்லாம் திறப்பி விடப்பட்டன. அமெரிக்கா அவர்களை சுரண்டி கொழுத்துக் கொண்டிருந்தது. இதை அனுமதிக்காமல் தான் நம்முடைய நாட்டு வளங்களை வல்லாதிக்க நாடான அமெரிக்கா சுரண்டி கொடுப்பதை அனுமதிக்க முடியாது என்றுதான் அந்த அடிமை மன்னரான ஷாவை வீழ்த்துவதற்கு பெரும் புரட்சி ஈரானில் நடந்தது. அந்த புரட்சி தான் 1979 ஆயத்துல்லா ரூஹுல்லா கொமேனி தலைமையில் அந்த புரட்சி நடந்து அவர் வெற்றி கொள்கிறார். ஆயத்துல்லா ரூஹுல்லா கொமேனி அங்கே அவர் அந்த ஈரானை கைப்பற்றிய பிறகு மீண்டும் அந்த எண்ணெய் வளங்களை, தன்னுடைய நாட்டு வளங்களை தங்களுடைய கையில் வைத்துக் கொண்டு அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறார். இதை கண்டு அமெரிக்கா திடுக்கிடுகிறது. எப்படியாவது கொமேனியை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக அப்போது 1980 88 வரைக்குமாக அருகில் இருக்கக்கூடிய ஈராக்கிலே சதாம் ஹுசேன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். சதாம் ஹுசேனுக்கு அவர்கள் உளவு தகவல்களையும் ரசாயன ஆயுதங்களையும் கொடுத்து ஈரான் மீது தாக்குதலை தொடுக்க சொன்னார்கள். ஆனால் கால நிகழ்வு என்னவென்று சொன்னால், சதாமையே அவர்கள் ஒரு காலத்திலே அமெரிக்கா வீழ்த்தியது. அதான் நயவஞ்சகரமாக அவர்களுடைய செயல்பாடு. இந்த இடத்துல நீங்க இந்த வரலாற்றை ஆழமாக பார்க்க வேண்டும். சுருக்கமாக நான் சொல்கிறேன். USS வின்சஸ் என்ற அமெரிக்க போர் கப்பல் ஈரானுடைய பயணிகள் விமானத்தை தாக்குது. அதுல 66 குழந்தைகள் உட்பட 290 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்ப சொல்லுச்சு அமெரிக்கா, இது தவறுதலாக இந்த தாக்குதல் நடத்திட்டோம். தவறுதலாக தாக்குதல் நடத்தினா என்ன செய்யணும்? அவங்களுக்கு பனிஷ் பண்ணணும் அந்த கேப்டனுக்கு. ஆனால் என்னவென்று சொன்னால், அந்த கப்பல் தலைமை கேப்டனுக்கு லிஜியன் ஆஃப் மெரிட் என்ற விருதை கொடுத்து கௌரவித்தார்கள். அப்படி என்றால் இது திட்டமிட்ட ஒரு தாக்குதல் தான்.
2007 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அணு ஆயுத விஞ்ஞானிகள் 7 பேருக்கு மேல முக்கியமானவர்களை கொன்றளித்தார்கள். 2020 ஜனவரியில ஈரானுடைய மிகப்பெரும் தலைவராக இருக்கக்கூடிய ஜெனரல் காசிம் சுலைமானியை படுகொலை செய்தார்கள். இப்படியா அந்த வரலாற்றை நீங்கள் பார்த்தால் இறுதியாக நீண்ட நெடிய வரலாறு. 2025 இப்ப ஜூன்ல சர்வதேச பாதுகாப்பு நெறிமுறைகளின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்த ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை தாக்கினார்கள். 12 நாள் யுத்தம் நடந்தது. இது அண்மை காலத்திலே நடந்தது. இப்ப 2026 பிப்ரவரியிலே அவர்கள் போர் தொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த போருடைய வரலாற்று பின்னணி. உண்மையிலே ஈரானால அமெரிக்காவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை. 2026 பிப்ரவரி 24 நாடாளுமன்ற கொள்கை விளக்க கூட்டத்திலே பேசிய டொனால்டு ட்ரம்ப் அவர் சொல்றாரு, இந்த 12 நாள் ஜூன் மாதம் நடந்த இந்த யுத்தத்துல நாம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அங்குள்ள இடங்களை எல்லாம் நம்ம அணு ஆயுத இடங்கள்லாம் அழிச்சிட்டோம், நமக்கு ஈரான்னால எந்த விதமான அச்சமும் இல்லை என்று சொல்றார். பின்ன அவர் தாக்குதல் நடத்தணும். அப்படியே தாக்குதல் நடத்தணும் என்றால் அவர்கள் ஐநா சபையை கலந்து ஆலோசித்திருக்கணும், இல்ல ஐநா பாதுகாப்பு சபையை கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும், அமெரிக்க காங்கிரஸை ஆலோசித்திருக்க வேண்டும். ஆனா எதையுமே ஆலோசிக்கவில்லை. அவர்கள் இந்த யுத்தத்தை தொடுத்தார்கள். இந்த யுத்தம் நடக்கின்ற அந்த காலப்பொழுதை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். ஓமன்ல பேச்சுவார்த்தை நடக்குது. ஓமன் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் சொல்கிறது, நாங்கள் அணு ஆயுத தயாரிப்பை நாங்கள் கைவிட்டு விடுகிறோம், நீங்க இந்த அணு ஆயுத தயாரிப்பு விஷயத்துல நாங்கள் எங்க நாட்டுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்கிறோம், எங்களால் அச்சுறுத்தல் இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபட விளக்குகிறார்கள். தீர்வை எட்டிவிட்டது, ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திடக்கூடிய நேரம், சமாதானத்திற்கு வந்தாச்சு. அந்த நேரத்தில் தாக்குதல் நடத்துகிறார் என்று சொன்னால் அமெரிக்கா முந்திக் கொண்டு எப்படி இந்த தாக்குதல் செய்வதற்கான காரணம் கிடைக்காமல் போய்விடுமோ என்றுதான் அவர்கள் இந்த தாக்குதலுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஏன் இந்த போரை இவ்வளவு அவசரமா அமெரிக்கா முன்னெடுக்கிறது என்று சொன்னால், நான் சொன்னது மாதிரி மத்திய கிழக்கில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சவால் ஈரான் மட்டும்தான். அவர்கள் மட்டும்தான் கட்டுப்படாமல் இருக்கிறார்கள். அரபு நாடுகளில் எண்ணெய் வளம் இருக்கிறது, ஆனால் அறிவு சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து, இராணுவம் சார்ந்து அவரிடம் வலிமை இல்லை. அங்க மன்னராட்சியும் கிடையாது. அதனால் அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆப்ரஹாம் ஒப்பந்தம், கேம்ப் டேவிட் ஒப்பந்தம், இப்படி பல ஒப்பந்தங்களை போட்டு இஸ்ரேலை அவர்கள் குளிர்வித்துக் கொண்டிருந்தார்கள். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகளை எல்லாம் இப்ப ட்ரம்ப் வந்தார், அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. இப்படி அரபு நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்த போது ஈரான் மட்டும்தான் அங்கே நடக்கக்கூடிய ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் ஆதரவு தெரிவித்து இந்த யுத்தத்தை மிக வலிமையாக நடத்துவதற்கு துணிந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த இஸ்ரேலுடைய இருப்பை மேற்காசியாவிலே நிலைநிறுத்துவதற்கு தான் இந்த போருடைய ஒரே நோக்கம். அதனால இஸ்ரேலுடைய பிரஷர் தான் அமெரிக்கா இந்த யுத்தத்தை தொடுத்திருக்கிறது. சியோனிச கொள்கையின் அடிப்படையில் எகிப்தில இருந்து மதீனா வரைக்குமாக ஆட்சி செய்வதுதான் அவருடைய அகண்ட இஸ்ரேலுடைய திட்டம். அவர்கள் ஏற்கனவே சொல்லிய நைல் முதல் ஃபுராத் வரைக்குமாக எங்களுடைய எல்லை இருக்கும் என்று சொன்னார்களே, அதற்காகத்தான் அவர்கள் ஒவ்வொரு நாட்டின் மீதும் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கடந்த கால வரலாறு எல்லாம் அன்பு கூர்ந்து படித்து பாருங்கள். 1917 நடந்த யுத்தமாகட்டும், அவர்கள் பல லாபிகளை செய்தார்கள். ஒரு கட்டத்தில் ஈரானும் அவர்களுக்கு அடிபணிந்திருந்த அந்த வரலாற்றை நாம் பார்த்தோம். 1967 யுத்தம் மூலமாக அவர்கள் எகிப்தை தங்களுடைய ஆளுமை கொண்டு வந்தார்கள். 2 ஆண்டு முகமது முர்சியுடைய ஆட்சி காலம் தவிர மற்ற அதற்கு பிறகு ஃபுல்லா எகிப்து முழுமையாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறது. சவுதியில் அதே போல 1975 மன்னர் ஃபைசல் எதிர்த்து நின்றால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பிள்ளை சவுதி இந்த பக்கம் நிற்கிறார். 1979 வரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த ஈரானும் எதிர்க்க தொடங்கிவிட்டது. இப்போது அமெரிக்கா தன்னுடைய வல்லாதிக்கத்தை நிறுவுவதற்காக யூனிபோலார் வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய ஒருமுனை உலகத்தை அவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள். அமெரிக்கா உலக பொருளாதாரத்தை தங்களுடைய கையிலே வைத்திருக்க விரும்புகிறார்கள். உலகத்தினுடைய பெரியண்ணனாக வல்லாதிக்க நாடாக நாங்கள் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் உலக விஞ்ஞானம், அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் எல்லாம் தங்கள் ஆளுகையின் கீழ் இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. இந்த இடத்துல ரஷ்யாவிற்கு அமெரிக்காவிற்குமான வல்லாதிக்க போட்டி. இது சத்தம் இல்லாமல் சீனாவின் கை வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த உக்ரைன் யுத்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இது ஒவ்வொன்றை பின்னி பிணைந்த உலக நிலவியல் அரசியலுக்குள் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யார் வல்லாதிக்க நாடாக திகழ்வது, உலகத்தை யார் கட்டுப்படுத்துவது என்பதற்கான சண்டை. இதெல்லாவற்றையும் பின்னணியில் வைத்து பார்க்க. ஏதோ
ஈரான் அடிக்குது நம்ம அடிக்குதெல்லாம் என்பதில்லை. அதற்கு பின்னால் ஈரான் அதிகமாக எண்ணெயை வெனிசுலாவிலிருந்து வாங்கி கொண்டிருந்தது. அதோடைய அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த அதிபரே கடத்திட்டு போயிட்டாங்க. அதோடைய வீட்டம்மாவோட கூட்டு போயிட்டாங்க. எண்ணெய் வளத்தை சீனா கொடுக்கூடாது. ஈரான்ல இருந்து சீனாவுக்கு போற எண்ணெய் வளம் இருக்கிறது, அதையும் தடுத்து நிறுத்துவதற்காக. எனவே இதுல பல காரணங்கள் இருக்கிறது. நான் சொன்னது போல எப்ஸ்டீன் ஃபைலை மறைப்பதற்கான காரணம் என்று அமெரிக்கா இந்த யுத்தத்திலே குதிப்பதற்கு பின்புலமாக இருந்தது நெத்தன்யாகு. இஸ்ரேல் இந்த தன்னுடைய அகண்ட இஸ்ரேல் திட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் குதித்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்த மாதிரி இது எதுவும் நடக்கல. அவர்கள் நினைச்சாங்க சும்மா ஈரான்ல நம்ம தாக்குதல் நடத்த உடனே அந்த மக்கள் எல்லாம் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் நிலை குலைந்து போவார்கள், ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், எனவே நாம கொமேனியை நாம் அடித்து விட்டால் அந்த மக்கள் எல்லாம் சரண்டராய் விடுவார்கள், நாம நினைக்கிற மாதிரி முன்னாடி ஷா ஆட்சியை கொண்டு வந்த மாதிரி இப்ப நமக்கு விரும்புகின்ற ஒருவர் வைத்துக் கொண்டு மீண்டும் எளிதாக அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் நடக்கவில்லை. ஈரான் மிக பெரும் பலமாக அந்த கடைசி குட் ஸ்டே இருக்கிறது அல்லவா, அவர்கள் ரமலானுடைய கடைசி வெள்ளிக்கிழமையை அவர்கள் பெரும் பேரணியாக நடத்தியதே உலகத்திற்கு சாட்சியாக இருந்தது. ஈரான் மக்கள் இன்றைக்கு வலுவாக ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது மீண்டும் உச்சத்தலைவரை நியமிக்க கூடாது என்று ட்ரம்ப் சொன்ன போது, எங்கள் நாட்டினுடைய உச்சத்தலைவரை நியமிப்பதற்கான அதிகாரம் எங்களுக்குத்தான் இருக்கிறது, உனக்கு இல்லை என்று சொல்லி அவர்கள் முஸ்தபா கமைனி என்ற ஆயத்துல்லா குமைனுடைய மகன் இன்றைக்கு அந்த உச்ச பொறுப்பை ஏற்கிறார். தொடர்ந்து அவர்கள் பேராண்மையுடன் இருக்கிறார்கள். ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த வாதங்களை எல்லாம் அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டா நமக்கு இவ்வளவு ஒரு கோமாளித்தனமான, இப்போ சொல்ல ஈரான்ல என்னத்தை உச்ச தலைவரா போடணும்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டான்ட்டேன். இவ்வளவு நகைச்சுவை. இந்த யுத்தம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சியாளர் இந்த உலகம் பார்த்திருக்க முடியாது. எனவே இதெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கூடியது. ஆனால் ஈரான் என்பது 9 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரும் நாடு, ஜனநாயக நாடு. அவர்கள் லிபியா போய் மம்மர் கதாபி அடித்தார்களே, துனிசியாவில் பென்னலி அடிச்சாங்க, எகிப்துல ஹோஸ்னி முபாரக் அடிச்சாங்க. இப்படி எல்லாம் இந்த அரபு வசந்தம் வந்ததில்லவா, சதாம் ஹுசேன் ஒரு கட்டத்தில் வீழ்த்தினோம். இப்படி எல்லாம் வீழ்த்துவதற்கு இது ஒன்றும் குட்டி நாடு கிடையாது, இது ஒன்றும் மன்னராட்சி நடைபெறக்கூடிய இடம் கிடையாது. ஜனநாயக நாடு ஈரான். அங்கே மக்களாட்சி நடக்கிறது, மக்களாட்சி தத்துவம் நடக்கிறது. நீங்கள் எளிதில் கணிக்க முடியாத மிகப்பெரிய ராணுவ வலிமையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்வதானால் ஏவுகணைகளை, ட்ரோன்களை உங்களை விட வலிமையாக உங்களுக்கு இணையாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் சரணடை மாட்டம் என்பதுதான் அவருடைய நீதி. நீங்க எவ்வளவு பொருளாதார தடைகளை கொடுத்தாங்க, ஈரானுக்கு எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாங்க, எதையுமே அவர்கள் கண்டுகொள்ளாமல் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று அவர்கள் இந்த களமாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவருடைய தலைவர்களை கொலை செய்து விட்டால், சரணடைந்து விட்டால் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். இல்லை, ஈரான் இப்படி திருப்பி அடிப்பாங்கிறத நான் சொன்னது போல் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்கா உண்மையிலேயே நிலை குலைந்து போய் இருக்கிறது. இஸ்ரேலுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு சிதைந்திருக்கிறது. மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைப்பது போல அங்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர அமெரிக்காவால் முடியாது என்பதுதான் யதார்த்தம். இப்போ ஒரு கேள்வி, இவங்க ஏன் அமெரிக்கா இஸ்ரேலு ஈரான் அடிக்கணும், ஈரான் திருப்பி அமெரிக்காவை அடிக்கணும், இஸ்ரேல் அடிக்கணும், இவன் போய் கத்தார் அடிக்கிறான், குவைத் அடிக்கிறான், யுஏஇ போய் அடிக்கிறான், பஹ்ரைனை போய் அடிக்கிறான், ஏன் இவங்களெல்லாம் அடிக்கிறான் என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் இந்த வரலாற்றை இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கணும். உண்மையிலேயே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு, அது உண்மையிலேயே திருடப்பட்ட ஒரு நாடு. 1940 முன்னாடி அப்படி ஒரு நாடு கிடையாது. அவர்கள் பலஸ்தீனை அபகரித்து இருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த முஸ்லிம் நாடுகள் எல்லாம் ஒன்றாக நின்று 57 நாடுகள் குரல் கொடுத்தா அவன் ஆதிக்கம் செலுத்த முடியாது. யார் நீதியின் பக்கம் நிற்க வேண்டுமோ அந்த வளைகுடா நாடுகளை இன்றைக்கு துரோகம் செய்திருக்கின்றன. இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறார்கள். தங்களுடைய மன்னராட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய சுகபோகங்களுக்காக அவர்கள் மக்களை பலியிடுகிறார்கள். ஹரத்திலே நின்று சும்மா அழுது துவா கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? நயவஞ்சகத்தனம். அந்த நயவஞ்சகத்தனத்திற்கும் உங்களுடைய மன்னராட்சி என்ற அந்த திமிருக்கும் சுகபோகங்களுக்கும் இன்றைக்கு அல்லாஹ் வைத்திருந்த மிகப்பெரிய அடிதான் இது. அமெரிக்க ராணுவ தளங்களை உங்கள் நாடுகளை வைத்திருக்கிறீர்கள். ஆண்மையற்றவர்கள் நீங்கள், அடிமைகள் நீங்கள். எப்படி நீங்க உங்க நாட்டில் குவைத்தில் எப்படி அமெரிக்க ராணுவ தளம் இருக்க முடியும்? சவுதி அரேபியாவில் எப்படி அமெரிக்க ராணுவ தளம் இருக்க முடியும்? கத்தாரிலே, குவைத்திலே, பஹ்ரைனிலே, துபாயிலே
எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அராஜகம். எனவேதான் ஈரான் மிகச்சரியாக அவர்கள் அங்கிருக்கக்கூடியவர்களை தாக்க வேண்டும் என்றால் அருகில் இருந்து நம்மை அடிக்கக்கூடிய இந்த ராணுவ தளங்களை, அமெரிக்க ராணுவ தளங்களை அடிக்க வேண்டும் என்று மிக சரியாக திட்டமிட்டு அடித்தார்கள். அதனாலதான் துருக்கி வரைக்கும் அடிச்சாங்க. யாரும் இந்த கார்பரேஷனை எதிர்பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் அடித்துவிட்டு உலகத்திற்கு மிகப்பெரிய பாடம் சொன்னார்கள். நாம் சகோதரர்கள், உங்களோடு நான் சண்டையிடுவதற்காக வரவில்லை, ஆனால் நீங்கள் உங்கள் முதுகுகளில் ஏறி எங்களை அடிப்பதற்கு இடம் கொடுத்தால் நீங்கள் வைத்திருக்கின்ற ராணுவ தளவாடங்களை நாங்கள் அடிப்போம் என்று சொன்னார்கள். 3 இலக்கு ராணுவ தளவாடங்களை, அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் எங்கிருந்தாலும் அடிப்போம். அதை 2வது இலக்கு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை தகர்ப்போம், இஸ்ரேலை நாங்கள் இல்லாமலாக்குவோம். அவர்கள் சொல்கின்றார்கள். நீங்கள் வரலாற்றை எல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் பொங்குகிறது. ரேச்சல் கேரி என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க பெண் பலஸ்தீன யுத்தத்திலே நின்றாள் என்பதற்காக இஸ்ரேல் ராணுவம் புல்டோசரை ஏற்றி கொன்றது. இந்த ரேச்சல் கேரியை முஸ்லிம் பெண் கிடையாது. ஆனால் இந்த ரேச்சல் கேரியை இன்றைக்கும் பலஸ்தீன மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் இன்றைக்கு சொல்கிறது இந்த பழிவாங்கல், இந்த அடி என்பது ரேச்சல் கேரிக்கான அடி என்று சொல்கிறார்கள். அத்தனை மக்கள், எத்தனை பேரை நீங்கள் இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொன்றீர்கள். ஈரான் இன்றைக்கு சொல்லக்கூடிய அறிக்கை பார்த்து பலஸ்தீன் என்ன செய்தது? அந்த மண்ணை சுரண்டுவதற்கும் இத்தனை அடி அடிக்கும் போது உலக நாடுகள் நாம் என்ன செய்து கொண்டிருந்தது? ஈரான் அடிச்ச உடனே ஓடி வர்றான். எங்கிருந்தீர்கள்? உலகம் பார்த்து கொண்டு ஒரு ஆண்டுகள் இந்த சின்னஞ்சிறு கசாவை, பலஸ்தீனத்தை, மேற்கு கரையை என்ன பாடுபடுத்தினீர்கள்? என்ன அராஜகம்! இதற்கெல்லாம் வளைகுடா நாடுகள், முஸ்லிம் நாடுகளால் நீங்கள் நீதியின் பக்கம் இருக்க வேண்டாமா? நான் இனவாதம் பேசவில்லை. குழந்தைகளை கொன்றளிப்பதற்கு எப்படி உடந்தையாக இருக்க முடியும்? எனவேதான் அவர்கள் இலக்குகளை தாக்கினார்கள். இப்போது இந்த யுத்தம் ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா செய்த அந்த துரோகங்களை எல்லாம் நீங்க பட்டியலிட்டு பார்க்கலாம். 2019 ஹமாஸுடைய சவுதி பிரதிநிதி 83 வயது முகமது அல் குதாரியை 15 ஆண்டுகள் சிறையில் வச்சாங்க. யாரெல்லாம் ஹமாஸுக்கு ஆதரவு அளிக்கலாம்னு சொல்லி 67 பலஸ்தீன ஜோர்தானிய கைதிகளுக்கு 22 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இன்னும் சொல்வதானால் காசாவை அமெரிக்காவுடைய பொருளாதார மண்டலமாக்க வேண்டும் என்று கிரேட் திட்டத்தை போட்டுக் கொடுக்கிறான் ட்ரம்ப். அதற்கெல்லாம் பின்புலமாக பணபலத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சவுதி மன்னர்கள், துபாய் மன்னர்கள். காசாவை அழித்து அதை டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்க வேண்டும் என்று இத்தனை துரோகங்களுக்குத்தான் அவர்கள் முடிவு கட்டுவதற்காக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முடிவு என்ன? இந்த யுத்தத்திற்காக நாம் வேண்டுவது என்ன என்று சொன்னால், உலக நாடுகள் குரல் கொடுக்க வேண்டும். எல்லா நாடுகளும் இரட்டை வேடம் போடுகிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது. ஏன் இஸ்ரேல் அணு ஆயுதம் இல்லையா? அமெரிக்காவில் இல்லையா? பாகிஸ்தான்ல இல்லையா? இந்தியாவில் இல்லையா? ஐரோப்பிய நாடுகள் இல்லையா? எல்லா நாடுகளும் இருக்கு. ஆனால் ஈரான்ல இருந்தால் மட்டும் ஏன் நீங்கள் குதிக்கின்றீர்கள்? எனவே இதுவும் மிக பிழையானது. ஈரான் கூட இன்னும் சொல்லுகிறது, அவர்கள் நீங்க பாருங்க, எங்க நாட்டில் நீங்க உலக சர்வதேச அணு ஆயுத கழகம் இருக்கு, அவங்க பார்வையிடட்டும், நாங்கள் எதற்காக பார்க்கிறோம் என்று சொல்லி. எனவே உலக நாடுகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும். இதுல இந்தியாவுடைய நிலை தான் ரொம்பவும் கவனமான ஒரு நிலை. இந்தியாவுடைய நிலை, பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி மூடிட்டு இருக்காங்க. 125 குழந்தைகளை கொண்டிருக்காங்க. ஒரு நாட்டுடைய உச்சபட்ச தலைவரை கொண்டிருக்க ஒரு இரங்கல் தெரிவிக்க கூட உங்களுக்கு மனம் வரவில்லை. 5 நாள் மௌனத்துக்கு பிறகு விக்ரம் மிஸ்ரி அவருடைய வெளியுறவு செயலாளர் அங்கே கையெழுத்து போட இரங்கல் தெரிவிக்கிறாங்க. என்ன நாடகம் ஆடுகிறது! பாலஸ்தீன் இஸ்ரேல் நடவடிக்கை என்பது ஒரு போர் குற்றம், மனித குலத்திற்கு எதிரானது, இனப்படுகொலை என்று சர்வதேச மனித உரிமை சொல்லுது, ஐநா மன்றம் அறிவிக்கிறது. ஆனால் இந்த இந்தியா இன்றைக்கு இஸ்ரேல் பக்கம் நிற்க இந்தியா, ஈரான் பக்கம் நிற்க வேண்டிய, பலஸ்தீனம் பக்கம் நிற்க வேண்டிய இந்திய பிரதமர் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இஸ்ரேலுக்கு போய் சர்வதேச கொலை குற்றவாளி, சர்வதேச போர் குற்றவாளி நெத்தன்யாகு என்ற அயோக்கியனை கட்டி தழுவுகிறார். எவ்வளவு அவமானம்! அந்த இஸ்ரேல் பாராளுமன்றத்தை போய் நீங்க உரை கொடுத்தது என்பது இந்தியாவுக்கே தலைக்குனிவு. அங்க போய் சொல்றான் ஃபாதர்லேண்டு. எது ஃபாதர்லேண்டு? குளோபல் சவுத் நாடுகளுடைய கொள்கை ரீதியான பொருளாக திகழ வேண்டிய இந்தியாவை உலகம் இன்றைக்கு மிக இழிவாக பார்க்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு வகுப்பாதியில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள்.
வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தோம்னா நிறவெறி காலனித்துவ ஆதிக்கத்திற்கும் ஆக்கிரமிப்பிற்கும் எதிராக இனப்படுகொலை எதிர்த்த நாடு இந்தியா. நீதி கருணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிற்பதுதான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையாக இருந்திருக்கிறது. இந்தியா தன்னுடைய பொருளாதார பாதுகாப்பு வலிமையை தாண்டி மாரல் வாய்ஸ் என்று சொல்லக்கூடிய தார்மீக குரலுக்காகத்தான் இந்தியா உலக அரங்கில் இன்றைக்கு பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த இந்தியா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிறவெறி என்று சர்வதேச மனித உரிமை அமைப்பு சொல்லுது. ஆனால் அந்த இஸ்ரேலின் பக்கம் இந்தியா நிற்கிறது என்று சொன்னால் பாரம்பரியமாக இந்தியா கட்டி காத்து வந்த அத்தனை நெறிமுறைகளையும் இன்றைக்கு புதைத்து விட்டது. 1949 ஐநா மன்றத்தில் இஸ்ரேல் ஒரு நாடே இல்லை என்று சொன்ன போது இந்தியா இஸ்ரேல் ஒரு நாடே இல்லை என்று சொன்னது, வாக்களித்தது. 1950 வரை இஸ்ரேல் ஒரு நாடாகவே அங்கீகரிக்கவில்லை. 1947 டிசம்பர் 4 இந்திய பாராளுமன்றத்தில் இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டை குறித்து ஆய்வு செய்யும் போது பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு காலம் இஸ்ரேல் பக்கம் நிற்க மாட்டோம், பலஸ்தீனத்தின் பக்கம் தான் நிற்போம். அப்படி பலஸ்தீனத்தின் பக்கம் நிற்பதினால் ஐநா மன்றம் எங்களை பின்னுக்கு தள்ளும் என்று சொன்னால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்தியாவுடைய நீதியும் இந்திய நீதியும் கண்ணியமும் மாண்பும் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொன்னார். காந்தியடிகள் சொன்னார், ஆங்கிலேயனுக்கு இங்கிலாந்து எப்படி சொந்தமோ, பிரெஞ்சுக்காரனுக்கு பிரான்ஸ் எப்படி சொந்தமோ, அதே போல பெருமை மிகு அரபியர்களுக்கு தான் பலஸ்தீனம் சொந்தம். அதில் அவர்கள் யூதர்கள் என்ற பலஸ்தீனத்துடைய முழுவதும் ஒரு பகுதியை ஆக்கிரமிப்பது என்பது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்று காந்தி சொன்னார். 1981 பலஸ்தீனத்தினுடைய பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கக்கூடிய நாங்கள் பலஸ்தீனத்தின் பக்கம் நிற்கிறோம் என்பது இந்திய அஞ்சல் தலை வெளியிட்டது. இந்திய குடியரசு தின விழாவிலே யாசர் அரபாத் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேலில் இருந்து வரல. இந்திரா காந்தி யாசர் அரபாத்தை தன்னுடைய சகோதரன் என்று சொன்னார். ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டு எங்களுடைய சகோதரர்கள் இழந்து விட்டோம் என்று சொன்னார்கள். 2012 செப்டம்பரில் பலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் இங்கே வந்து 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டார். இந்தியாவுடைய அணிசேரா கொள்கை எவ்வளவு முக்கியமானது, பஞ்சசீல கொள்கை, இது எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு இன்றைக்கு கைகட்டி நிற்கிறது இந்தியா. இந்திய மனச்சான்றுக்கு இந்திய மக்களுடைய இயல்புக்கும் எதிராக நிற்கிறது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கணும், அது நீ முடிவு பண்ணணும். இந்தியா எவ்வளவு எண்ணெய் வாங்குறது, எவ்வளவு நாளுக்கு வாங்குறது, என்னண்டு வெள்ளை மாளிகையிலிருந்து அவன் அறிவிக்கிறான் 30 நாளுக்கு எண்ணெய் வாங்க என்று. இந்தியாவுடைய அறிவிப்பை வெள்ளை மாளிகை வெளியிடுகிறது. ஏன் நீங்கள் அடிமையானீர்கள்? பாரம்பரியமிக்கு இந்திய பாரம்பரியத்தை எங்கே தொலைத்தீர்கள்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் போர் நிறுத்தன்றதை இந்திய பிரதமர் அறிவிக்கணும். அங்கிருந்து அவன் திருப்பி சொல்லிட்டு இருக்கான். 30 தடவை 40 தடவை 50 தடவை சொல்றேன், நான் தான் போற நிறுத்தினேன். அப்ப இந்தியாவுடைய இந்த மாண்பை இன்றைக்கு சிதைத்திருக்கிறார்கள். இந்தியா இன்றைக்கு தன்னுடைய மாண்புக்கு திரும்ப வேண்டும். இந்த போரை நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இறுதியாக இதை சியா சன்னி பிரச்சனை, அங்க இருக்க சலஃபுகள், இதெல்லாம் அறிவு என்பது இருக்காருன்னே தெரியல. வெளிநாட்டில இருந்து பணத்தை வாங்கி தின்னுட்டு இப்படியா சியா சன்னி பிரச்சனை பேச வேண்டிய நேரமா? எதிரி சியா சன்னி என்று பார்க்கவில்லை, முஸ்லீம் என்று தான் பார்க்கிறான். எங்கிருந்து சியா சன்னி பிரச்சனை? காதியானிகள் முஸ்லீம்கள் கிடையாது, ஷியாக்கள் முஸ்லீம்கள் என்று யார் சொன்னது? பாலஸ்தீனத்தை சன்னிகள் தான். ஏன் சியா நாடுகள் இருக்கா? எல்லா சன்னி நாடுகள் இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கும்போது ஷியா தான் நின்று அதை எதிர்க்கிறார். எனவே இங்கே ஷியா சன்னி பிரச்சனையை பேசுவது அறிவுடைமை இல்லை. நமக்கு அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு, கொள்கை வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கலாம், அதை பேசுற நேரம் இதுவல்ல. எனவே இதெல்லாம் ஷியா சன்னி என்று பேசி பிரிவினைவாதம் பேசக்கூடிய நேரம் அல்ல. நாம் உரத்து சொல்வோம், ஈரானின் பக்கம் தான் நிற்கிறோம் என்று சர்வதேச இஸ்லாமிய அறிஞர்கள் இன்றைக்கு கூட்டணி விட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஈரானின் பக்கம் தான் இருக்கிறோம், கொள்கை வேறுபாடுகள் எங்களுக்கு இருக்கலாம், ஷியா சன்னி என்று எங்களை பிரிக்க முடியாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த வல்லாதிக்கத்தை வீழ்த்த வேண்டும். ஒற்றை தலைமை விரும்புகிற அமெரிக்காவுடைய இந்த ரவுடிசத்தை வீழ்த்த வேண்டும். இஸ்ரேலுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உலக நாடுகளிலே நீதிக்காக இயங்கக்கூடியவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குரலில் இந்திய குரலும் எழ வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம். எனவே இந்த யுத்தம் நிறைவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா இன்றைக்கு சரணடைந்திருக்கிறது. இஸ்ரேல் மரியாதையாக பலஸ்தீனத்தினுடைய பிற நாடுகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். அந்த மக்கள் கண்ணியத்துடன் மரியாதையுடன் வாழ்வதற்காக விடுதலை பலஸ்தீன் அங்கே சாத்தியமாக வேண்டும். மஸ்ஜித் அக்ஸா ஒரு புனிதமிகு அந்த இடம் மீண்டும் அது இறை ஆலயமாக திகழ வேண்டும் என்று சொன்னால் அதுவரைக்கும் ஈரான் உங்களை தாக்கும். ஈரான் அல்ல, இன்னும் எத்தனை படைகள் மூலமாக அல்லாஹ் இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவான்.
அந்த சத்தியத்திற்காக முகம் கொடுக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டுதான் இருந்தார்கள். நீதி வெல்லும், அறம் வெல்லும், சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழியும், அசத்தியம் அழிந்தே தீரும் என்பதை உலகத்திற்கு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீதி மிக்க போர் நிறைவேற வேண்டும், உலகம் அமைதி பெற வேண்டும். இந்த உலக அமைதிக்காக நாம் பிரார்த்தனை செய்வதுடன் மட்டுமல்லாமல் இந்திய நீதிக்கான ஒரு பெருங்குரலையும் இணைந்து எழுப்ப வேண்டிய ஒரு கால சூழலில் நாம் நிறுத்தப்பட்டு இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நீதிக்காக, அறத்திற்காக பாடுபடக்கூடிய அந்த மக்களுடைய கரத்தை வலுப்படுத்துவானாக. அநியாயக்காரர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் அழிவையும் இழிவையும் ஏற்படுத்துவானாக என்று இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.